ஹாய் எவ்ரிவான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம பேசி. இது பொதுமக்களுக்கான ஒரு ஒரு காணொளி தான். அது இளம் மருத்துவர்களுக்கும் பயன்படலாம். இளம் மருத்துவர்கள் இது கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இளம் மருத்துவர்கள் அப்புறம் ரூரல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுற பல பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை நம்ம டீசென்சிடைஸ் பண்ணணும் பொதுமக்களுக்கு, முக்கியமாக இளம் பெண்களுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி. ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்தப்படுற ஒரு வார்த்தை எனக்கு பிசிஓடி இருக்குது. ஒரு வாக்கியம், எனக்கு பிசிஓடி இருக்குது, ட்ரீட் பண்ண முடியுமா சார் அப்படின்னு. அது அப்படி யாராவது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட கேட்டாலே முதல்ல பிசிஓடிங்கிறது ஒரு ஸ்கேன் ஃபைண்டிங். அது டயக்னோசிஸ் ஆக முடியாது. உங்களுக்கு என்ன பண்ணுதுங்கிற கேள்வி நம்ம கேட்கணும். வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ, உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிற கேள்வி முதல்ல வச்சிடணும். அது முதல்ல அந்த ஒரு கிளைமே டீசென்சிடைஸ் பண்ணணும். நிறைய பேர் எப்படி இப்போ நான் ஒரு ஓசிடின்னு சொல்லி எப்படின்னு தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிறாங்களோ, நான் ஒரு மனநிலை சற்று தடுமாற்றம் உள்ளவங்கிறத அப்படி தான் நம்ம சொல்கிறோன்னே தெரியாமல், நான் எனக்கு கொஞ்சம் ஓசிடி இருக்கும், ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய சுத்தக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு, தம்பட்டம் அடிக்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். பல பேர் நினச்சிக்கிட்டு தன்னை டேமேஜ் பண்ணிவிட்டு செல்ஃப் சர்டிஃபை பண்ணிட்டு இருக்க கையில் ஒரு போர்டை வச்சு தெரியுறாங்கல்ல. அதே மாதிரி எனக்கு பிசிஓடி இருக்குன்னு இப்படி கிளைமோட தான் பல பேர் வர்றாங்க. பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்கேன் ஃபைண்டிங். பாலிசிஸ்டிக் ஓவேரியங்கிறது ஒரு ஸ்கேன் ஃபைண்டிங் தான். அல்ட்ராசோனோகிராம்ங்கிற அந்த ஸ்கேன் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு நோய் கணிப்பு விஷயம். அப்படி ஒரு விஷயம் சித்த மருத்துவத்தில் கிடையாது. ஏன்னா சித்த மருத்துவத்தில் அந்த ஆரம்ப காலத்தில் ஸ்கேனுங்கிற ஒன்று இல்லாதனால அப்படி ஒரு நோய் கணிப்பே இல்லை, கிடையாது. பட் அது எப்போ ஒரு நோயாக மாறும் அப்படின்னா, அது ஹைப்போகொனாடிசம், அதாவது சினைச்சோம்பல் ஏற்படும் போது அந்த பெண்ணுக்கு பால் உணர்வு தொடர்பான இனப்பெருக்கம் தொடர்பான விஷயங்களில் குறைபாடு ஏற்படும் போது மட்டும்தான் இது முக்கிய பங்காற்றும். சொல்லப்போனால் இது அதில் இருக்கிற பல காரணங்கள் ஒரு ஃபைண்டிங்காக தான் இருக்கும். இது ஒரு தனி நோயாக நம்ம எடுத்துக்க முடியாது எப்பவுமே. பட் இது எதோட தொடர்புடையதுன்னா வாழ்வியலோடு தொடர்புடையது. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் நீங்கள் ஒபிசிட்டி இருந்தால் கூட வரலாம், கொஞ்சம் இயல்போட சற்று எடைய பருமன் கூட இருந்தால் அவங்களுக்கு வரலாம், அதிகமான இனிப்பை சாப்பிட்றவங்களுக்கு வரலாம், இப்படி இருக்கலாம் அந்த ஃபைண்டிங். இப்படி இருந்தால் அது நோயின் உடனே சொல்ல முடியாது. இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு ஒரு அலாம் கொடுக்கலாம். நீங்கள் இனிப்பு சாப்பிட்றத, அதிகமான உணவு, பெருந்தீன்னு சொல்லுவாங்க, பேருணவை நீங்கள் ரொம்ப விருப்பமாக உட்கொள்கிறத, ஒரே நேரத்தில் பெரிய உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது நீங்கள் இப்படிலாம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதைன்னு சொல்லாமல் வேணாம் நோயை அங்கீகரித்து மனதோட அவங்கள இறக்கிடக்கூடாது. இந்த 18 23 வயசு உள்ள பெண்களுக்குள்ள பிரச்சனைனா, எனக்கு பிசிஓடி இருக்குது, எனக்கு ஓசிடி இருக்குது, ரெண்டு தான் அடிக்கடி சொல்லுவாங்க. ரெண்டுமே தப்பான ஒரு வாதம் அது அவங்க சொல்கிறது. ஏன்னா ஒரு டாக்டர் சொல்லணும், பிசிஓஎஸ் இருந்தால் தான் சிண்ட்ரோம், அதை பற்றி நம்ம யோசிப்போம். பிசிஓடிங்கிறது ஒரு காமன் ஃபைண்டிங். அது இல்லாத பெண்களே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ முறையான ஒரு எக்ஸசைஸ் இல்லாத, முறையான உணவு பழக்கம் இல்லாத எல்லாருக்கும் இருக்குது. அப்படி இருக்க எல்லாருக்கும் நோயின்னு நம்ம அதை சொல்ல முடியாது. முக்கியமாக அதுக்கு மருந்து தரம் நிற்கிறதே தப்பு. முதல்ல அதில் டீசென்சிடைஸ் பண்ணணும். அப்புறம் பீரியட்ஸ் ஒழுங்காக வருதா, வேறு ஒன்றும் தொந்தரவு இல்லைம்மா உனக்கு அப்படின்னா ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்படி கவலைப்படாதீங்க சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்து எஜுகேட் பண்ணி அனுப்பின பல பேர் திருமணமாகி குழந்தையோட இப்போ என்னம்மா நம்ம பிசிஓடி பிரச்சனை தான் உனக்கு அப்படின்னு நான் சிரிப்பாங்க. இப்போது அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்த பிறகு பிசிஓடி இருக்கும், அப்புறம் காணாப்போம். அது சினைப்பையில் ஏற்படுற ஒரு சின்ன பருமாறி, சினைப்பில் ஏற்படுற சின்ன ஒரு பருமாறி, பருமாறி இருந்துட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடும். சில பேருக்கு அது நோயாக மாறும், அது தனி, அதுக்கு ஒரு எல்லோ லைன் இருக்குது. அந்த எல்லோ லைனை தாண்டா தான் நம்ம நோயை கன்சிடர் பண்ணணும். அது வரைக்கும் அதை பற்றி யோசிக்க தேவையில்லைங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கியமான விஷயம். 70% பேருக்கு அது சும்மா தான் இருக்குது, ஒன்றும் பண்ணாது. ரீஅஷூரன்ஸு இல்லை. இது இன்னும் அப்படியே பெருசாக ஒரு நோயாக மாறாமல் இருக்கிறதுக்கான சில உணவு பழக்க வழக்கங்கள் சொல்லலாம். அது தேரையர் தருவில் குறிப்பிட்ட ஐயா ஆதிக்கம் உள்ள நோயாளிகள் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஐயா ஆதிக்கம் உள்ள நபர்களுக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க, நோயாளிகள் கிடையாது. ஐயா ஆதிக்கம் ஒரு டிசீஸ் ஸ்டேட்டஸ் கிடையாது, அது ஒரு சொமட்டோ ஸ்டேட்டஸ். ஒரு நோய், ஒரு உடலை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன், அது நோயை பற்றிய டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஐயா ஆதிக்கம் உள்ள ஒருவருக்கு இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கலாம், இந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். தட் இஸ் நாட் அ ரெஸ்ட்ரிக்ஷன், இட்ஸ் அ ஃபுட் ப்ரிஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தேரையர் தருவில் குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு பாடல் இருக்குது. அதை நாங்கள் உங்களால் முடிந்தால் உங்களுடைய இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுக்கு உங்களுடைய பொருளாதாரம் இடம் கொடுத்தா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஏற்கனவே சாப்பிட்ற உணவுகளை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க.
குறைச்சி கொஞ்சம் ஏதோ ஒரு நாள் மிக சாப்பிட்டோம்னா அன்றைக்கி மதியம் தூங்காமல் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஷட்டில் ஆடுங்கன்னு சொல்கிறதோட எங்கள் வேலை முடிஞ்சுது. இது தவறு பெரும்பாலும் வராது. இப்போ நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால் வர்ற இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாமே ஒபிசிட்டியோட தொடர்புடையது. உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரெஸ் கைனேசிஸ்னு ஒரு 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 என்ன சொல்கிறது, பிறழ்வு கொண்ட ஒரு தவறான நொதி. அந்த நொதி என்ன பண்ணும், இன்சுலின் சிக்னலிங் பாத்வே டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் வந்து லிப்பிட் ஓவர் சப்ளைங்கிறது இருக்கும். அதனால தான் ஒபிசிட்டி வருது. பட் இந்த ஒபிசிட்டி இல்லாமல் கூட வரும். ஐ ஹவ் சீன் நியர்லி நான் பார்க்குறதுல மோர் தென் 25% பேஷண்ட்ஸ் வந்து வெரி லீன், வெரி தின், வெரி ஸ்லிம் அண்ட் வெரி நார்மல் இண்டிவிஜுவல். அவங்க பார்க்குறதுக்கு ஃபிசிக்கலாக தெரியாது, ஆனால் அவங்களுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒபிசிட்டி இல்லாத இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம். ஏன்னா ஒபிசிட்டி இருக்கவங்களோட இருக்கிறதுக்கு அக்கந்தோசிஸ், அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லா பிக்சரும் இருக்கும்போது அவங்கள வந்து அவங்களே வருவாங்க நம்மக்கிட்ட, எப்படி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு வருவாங்க. அவங்கள நம்ம வந்து உணவு பழக்கத்துலேயோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ சென்சிடைஸ் பண்ணுறதுக்கோ நம்ம டைம் இருக்கும். ஆனால் அதிதூலம் இல்லாத ரொம்பவே இயல்பான ஒரு தோற்றத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் சற்று தெரியாமல் போகும், வெளியில் தெரியாமல் போகுது. அப்போ தான் அது கொஞ்சம் தீர ஆலோசிக்கணுமே வழியே, மற்றபடி இதை பற்றி பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் தெரிந்த உணவு பழக்க வழக்கம், எக்ஸசைஸ் தான். அதை ரொம்ப தீவிரமாக அதை செய்ய வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதில் தான் வழியழகிய முறைகள் இருக்குது. உதாரணம், நீங்கள் உங்களுக்கு உடல் எடை குறையணும்னா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும், உடற்பயிற்சி பண்ணி தான் ஆகணும்னா அது சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம சொன்னதை அப்படியே கேட்குறவங்க வலி பிரிவுள்ள பெண்கள், வலின்னா இந்த வலி பிரிவுள்ள பெண்கள், வாதா கேட்டகரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்கிறது அப்படியே கேட்பாங்க. இப்படி செய்யணுமா சார் செய்கிறேன், அது கூட விலைகள் அதனால பிரச்சனைலாம் சொல்ல மாட்டாங்க. தே வில் பி ஸோ ஸ்பான்டேனியஸ். ரெண்டாவது இந்த கபா கேட்டகரி. நான் பித்தத்தை ஏன் இடையில வைக்கலன்னா சொல்கிறேன். கபம் கேட்டகரி ஃபுட்டை வந்து கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உணவை குறைச்சிக்கிட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னால் அதை அழகாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பாங்க, ஆனால் இது உணவை குறைக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் நம்ம தயாராக இருப்பாங்க. பட்னி கிடக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் பட்டி கிடந்து நம்மகிட்ட திட்டு வாங்கிட்டு குறைவாக சாப்பிடுங்க, ஆனால் பட்டினி இருக்காதுன்னு சொல்லி புரிய வச்சு அதை கரெக்டாக செய்வாங்க. அது கபா ஆஸ்பெக்ட் ஆஃப் அப்ரோச். இது வலி ஆஸ்பெக்ட் ஆஃப் அப்ரோச். அது சொன்னால் போதும், தானாக நடந்துடும். இது நம்ம வந்து ரொம்ப புரிய வைக்கணும். இதுவும் செஞ்சுருவாங்க. இங்கே தான் அந்த பித்தா கேட்டகரி இஸ் வெரி டேஞ்சரஸ். எஸ்பெஷலி நம்ம சொல்கிற இந்த ஒரு பர்டிகுலர் நிலைகளில் மட்டும், உடல்நிலையில் மட்டும் பித்தங்கிறது டேஞ்சரஸ். பொதுவாக நம்ம கபத்தை தான் டேஞ்சரஸ், ஆனால் இங்கே வந்து பித்தம் டேஞ்சரஸ். ஏன்னா வலிங்கிறது, வாதம் அப்படிங்கிறது அவங்களாம் எழுந்து நடந்து தன்னை வந்து செய்ய வைக்கிறது. கபங்கிறது உணவுகளை மட்டுமே நேரடியாக டார்கெட் பண்ணி செய்கிறது. அழல்ங்கிறது ரெண்டு தான் பண்ணும். அழல்ங்கிறது அதில் சாதக பித்தம்னு ஒரு பித்தம் இருக்குது. அந்த பித்தம் தான் அந்த வலிங்கிற விஷயத்தை தூண்டி, இல்லை நீ இன்னைக்கு காலைல 6 மணிக்கு எழுந்து நீ நடக்கணும், 6 மணிக்கு எழுந்து நீ வந்து அலாரம் வச்சு போகணுங்கிறது நம்மளை தூண்டுறது. அங்கே பித்தம் முதன்மையாக இருந்து வாத வழியாக உடலை குறைப்பதற்கு பித்தம் துணை புரியுது. இது பித்தவாத ஆஸ்பெக்ட். அதுக்கும் பித்தம் முக்கியம். இல்லை அந்த கிரேவிங் இருக்கும்ல உணவுல, இது சாப்பிட்டே ஆகணும், கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும், அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இல்லை உனக்கு நல்லதுன்னு சொல்லி அதை கட்டுப்படுத்திக்கிட்டு உணவு கட்டுப்பாடு போகிறதுக்கும் அங்கேயும் இந்த சாதக பித்தம் வந்து முக்கியமான துணை புரியும். தட் இஸ் அ பித்தகப ஆஸ்பெக்ட். பித்தகப டிசீஸ் கிடையாது, பித்தகப ஆஸ்பெக்ட். அங்கேயும் பித்தம் பிளேஸ் அ வெரி பிக் ரோல் இந்த டிசிஷன் மேக்கிங்கில். ஓன்லி சாதக பித்தம்ங்கிற ஒரு 5 பித்தத்தில் ஒரு பித்தம் மட்டும். இப்போது இது நடக்கலை, சாதக பித்தம்ங்கிறது சரியில்லை ஒருத்தனுக்கு, அவனுக்கு இயல்பாகவே இஸ் நாட் கிஃப்டட் வித் தட் கன்விக்ஷன். சாதக பித்தம்னு கன்விக்ஷன் அது இல்லை அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு இல்லை அப்படின்னா, தென் பிராசக பித்தம் வில் டேக் ஓவர். இந்த பிராசக பித்தம் டேக் ஓவர்னு சொல்கிறோம்ல, அதுதான் டயபெட்டிஸ். அங்கே தான் உடல் எடை ஏற்கனவே அதிதூரமாக இருக்கிறவங்களுக்கு வென் சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா அதை குறைக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சி நோயாக மாறும். அந்த நோயாக மாறாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம எடுக்கணும். இந்த வலி அண்டு ஐயோ ஆஸ்பெக்டில் நம்ம எடுக்கிற முயற்சிங்கிறது பித்தம் தன்னெழுச்சியாக சுயம்பா அது முயற்சி பண்ணுறதுங்கிறது அதுதான் ஒரு மெட்டபாலிக் டிசார்டராகவும் ஒரு டயபெட்டிக் மிலிட்டஸ்ங்கிறத டைப் 2 டயபெட்டிஸ் மிலிட்டஸ் வந்து அப்படி தான் வரும். இதான் பித்தம் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. சொல்கிற இடத்துல பித்தம் இல்லைனாலும் பிரச்சனை தான். உதாரணம் ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு அந்த சாதக பித்தம் ஒரு விஷயம் இருக்கவே இருக்குது. அதனால தான் ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்டை வந்து டயபெட்டிஸாக மாறுறது ரொம்ப ஈஸி. அவங்க ரொம்ப எளிதாக வந்து டயபெட்டிக்காக மாறிடுவாங்க. அதுமாரி டயபெட்டிக்காக இருக்க பேஷண்ட் ஹைப்போதைராய்டிசம் சேர்ந்துச்சுன்னா
அங்கே தான் நமக்கு ரொம்ப திணற வேண்டியிருக்கும். ஒரு 300லேருந்து 250 குறைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ வெரி பேட் காம்பினேஷன் ரெண்டுமே இது. ஏன்னா ரெண்டு எண்டுமே கபவாத நோய் ஒரு பித்த நோய் ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற நோய்கள் ஒன்றா சேரும்போது எந்த மருந்து கொடுத்து சரி பண்ணுறது ரொம்ப திணறி போயிடும். அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், முன்னாடியே நம்ம இதுக்கு தயாராகிக்கணும். முக்கியமாக ரொம்ப பிடிச்சி வேண்டியது 18லேருந்து 23 வயசில் இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி இருக்கிற எல்லாருக்குமே நோய் கிடையாது. ஆனால் அது ஒரு அலாமல் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு நோய் இல்லை, மருந்து தேவையில்லைன்னு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் லிட்டில் பிட் ஆஃப் சென்சிடைஸ் பண்ணணும் அவங்கள. இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இதில் கொஞ்சம் கேர்ஃபாக இருங்கன்னு சொல்ல வைக்கணும். அப்புறம் எஜுகேட் பண்ணணும், எதெல்லாம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, உங்களுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எவ்வளோ இருக்குங்களா சொல்லணும். இதே மருந்துகளுக்கும் உணவு ஸ்பெசிஃபிக்கான ஃபுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த தலைப்பில் நான் பேசுகிறேன். இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது, பிசிஓடி இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ அல்ட்ராசோனோகிராம் ஃபைண்டிங். ஹைப்போகனாடிசம்ங்கிறது எக்ஸ்ட்ரீம். அது அதாவது இப்படி ஒரு பிசிஓடி இருக்கிறதுனால சினைச்சோம்பல் ஏற்பட்டு குறைபாலுக்கு கொண்டு போய் என்ன சொல்கிறது, அந்த ஹைப்போகனாடிசம்ங்கிறது சினைச்சோம்பலுக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம எண்டோக்ரைனாலஜிஸ்ட் நடனம் நம்ம ட்ரீட் பண்ணலாம். அதுக்கு ஒரு எல்லாம் இருக்குது. இது வரைக்கும் சுத்த மருத்துவ பார்க்கலாம், எப்போ நமக்கு வந்து ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்டோட ஒரு ரீப்ரொடக்டிவ் எண்டோக்ரைனாலஜிஸ்டோட உதவி தேவைங்கிறது. அப்புறம் இதை கொஞ்சம் வழியலைங்கிறத முன்னையும் போட்டு கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அல்கோரிதமில் போட்டிங்கன்னா பிட்ரூட்டில் ஆரம்பித்து இந்த பக்கம் பிட்ரூட்ரி பிளேஸ் எ வெரி பிக் ரோல். அப்புறம் தைராய்டு கிளாண்டு அப்படியே வரும், அந்த ஆக்சிஸ் அப்படியே உங்களுக்கு உள்ளே வரும். மாற்றி மாற்றி வலியழல் அழலையம் அழல் வலி மாற்றி 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 இது ஒன்று நீங்கள் வந்து இது ஒரு ஒரு குறுக்கெழுத்து போட்டி போல் இதை நம்ம டீகோட் பண்ணி அதை கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம், அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணி ஒருத்தவங்க நோயாளின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த தனக்கு நோய் இருக்கிறது அப்படிங்கிற உணர்வு தான் நோயில் முதல் குறிக்கணும். அது இல்லாமல் வச்சுக்கிற வரைக்கும் தான் நம்மளால் சில விஷயம் சரி முடியும். இதெல்லாம் வந்துடுங்க, நல்லா கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறது வேறு, வந்துருச்சு இன்னும் இப்படி இல்லைன்னா கஷ்டப்படுறதுங்கிறது ரெண்டு வேறு ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து ப்ரிவென்ஷன், ஒன்று இஸ் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ப்ரிவென்ஷனாக தான் இருக்குங்கிற உணர்வை உண்டாக்கிட்டு, ஆனால் அது சீரியஸாக நம்ம கொஞ்சம் முன்னெடுத்தோம்னா ஸ்பெசிஃபிக் ஃபுட் ப்ரிஸ்கிரிப்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். தேரையர் தான் நமக்கு எல்லாமே. தேரையர் மொத்தமாக கிட்டத்தட்ட எழுதி தள்ளிட்டு போயிட்டாங்க. அதை பற்றி அதை ஒவ்வொரு வரியும் டீகோட் பண்ணால் அழகாக உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் புரியும். அது தேரையர் அழகாக ஒரு உரைநடையாக்கி இன்னொரு புத்தகம் இருக்குது, இன்னொரு நூல் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டேபிளேஷனாகவே வந்துருச்சு. அதெல்லாம் உணவு பற்றலாம், உணவு பற்றியெல்லாம் அதையெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது கொஞ்சம் இப்போ நான் என்னோட கிளினிக்கில் என்ன பண்ணுறேன்னா, அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஷீட் எடுத்து கையில் கொடுத்துரும், இதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் முடியுதுன்னு பாருங்கள். இது எப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி உங்களுக்கு சில சமயம் ஹெல்ப் பண்ணும், சில பேருக்கு அதிகப்படுத்தும். அதுக்கேற்ற நம்ம இதை பற்றி மாற்றிக்கலாம்னு சொல்லுவோம். அது வி ஹவ் டு சிட் அண்ட் டாக் வித் பேஷண்ட்ஸ் அண்ட் அட்டண்டர்ஸ். அவங்கள்ட்ட உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் அப்படி எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ ஒரு உணவை பற்றி நம்ம சொல்லும்போது புதுசாக ஒரு உணவு பழக்கத்தை உள்ளே கொண்டு வர போகிறோம் அந்த ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு அப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க அம்மாவுக்கு இதே ஒன்று சூட் ஆகும்னு பார்க்கணும். மோஸ்ட்லி அம்மாவுக்கு பொண்ணுக்கு ஒரே மாதிரி இருக்கும். கூட சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இருக்கும். எல்லாரையும் வர வச்சு நாடி பார்த்துட்டு அவங்கள பற்றி கேட்டுட்டு இப்படி ஒரு உணவு பழக்கத்தை பற்றி நம்ம ஏற்படுத்தணும். அந்த ஃபேமிலிக்கு பெரும்பாலானவங்களுக்கு அது சூட் ஆச்சுன்னா ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அம்மா பொண்ணு 2 பேரும் அந்த ஒரு உணவை பற்றி கொண்டு போகலாம். அதை விட்டு நம்ம ஒருத்தவங்க பற்றி சொன்னோம்னா தனித்தனியாக சமைக்க முடியாதுன்னு சில சமயம் அதை வந்து செய்ய முடியாமல் போயிடும். ஸோ ப்ராக்டிகாலிட்டிகள் இருக்குது. ஸோ வி ஹவ் டு டாக் டு த என்டையர் ஃபேமிலி அண்ட் அவங்களுக்கு இதை டீச் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஃபாலோ பண்ண வைக்கணும். இதை பற்றி நிறைய என்ன பேசுவோம், எஸ்பெஷலி பிசிஓடிங்கிற அந்த டேக் அது எந்த அளவுக்கு போலித்தனமானதுங்கிறத பற்றி இன்னும் நிறைய பேசுவோம். அது எந்த விதத்துலையும் பிசிஓடி இருந்ததுன்னா இப்போ குழந்தை பேருக்கு பிரச்சனைங்கிறது உலகமாக போய் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.